ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பாலிட்டி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வரையும் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். நீதி புனராய்வு கருத்துரு வந்து எந்த நாட்டோட அரசியலமைப்பிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி புனராய்வு அப்படின்றத வந்து இங்கிலீஷில் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்னென்னா, இப்போ அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, சட்டமாக இருக்கட்டும், இல்லைனா ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கட்டும், இல்லைனா கான்ஸ்டியூஷனே திருத்துறாங்கல்ல, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆகட்டும், எதாக இருந்தாலும் என்னென்னா நீதித்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கொண்டு வந்தாலும் சரி, நாங்கள் வந்து என்னென்னா இது வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கா, பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசியலமைப்போட அடிப்படையாக இருக்கிற விஷயங்களை மாற்றாமல் இருக்கா அப்படின்றத நாங்கள் ஆய்வு செய்வோம் அப்படின்னு வந்து ஜுடிஷியரி சொல்லியிருக்காங்க, நீதித்துறை. அதுக்கு தான் அதை தான் வந்து என்னென்னா, எந்த நாட்டு அரசியலமைப்பிலேருந்து அந்த விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசியலமைப்பு. அந்த அரசியலமைப்புலேருந்து தான் வந்து என்னென்னா நம்மளுக்கு நீதி புனராய்வு அப்படின்றத எடுத்திருக்காங்க. உலகத்திலே ரொம்ப பழமையான எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசியலமைப்பு தான். யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் வந்து கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேலே பழமையான கான்ஸ்டியூஷன் அது. அதுலேருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க ஜுடிஷியல் ரிவ்யூவை. சரியா? இது மாதிரி மற்ற நிறையா நாட்டிலேருந்தும் என்னென்னா நிறைய விஷயத்தை வந்து எடுத்து தான் நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்திய அரசியலமைப்பை எந்த நாளில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷின். எப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா 1949 ஏற்றுக்கிட்டாங்க. குடியரசு ஆனதுக்கு முதல் வருஷம் ஏற்றுக்கிட்டாங்க. டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர். 26 நவம்பரை வந்து என்னென்னா அன்றைக்கி தான் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. என்றைக்கு வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 26 நவம்பர் 1949. நடைமுறைக்கு வந்தது 26 ஜனவரி 1950. அன்றைய தினம் தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? 2015 இந்த தினத்தை வந்து கான்ஸ்டியூஷன் டே, அரசியலமைப்பு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். அதனால் ரொம்ப முக்கியமான தினம். ஒரு வேளை அரசியலமைப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு கூட இம்பார்ட்டன்ட் டேஸ் அந்த டாபிக் கீழே கூட கொஷின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். மாநில ஆளுநரை யாரை நியமனம் செய்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநிலத்தில் ஆளுநர், ஸ்டேட்டுக்கு கவர்னரை யார் நியமிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். சரியா? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னென்னா ஆளுநர் யாரை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. கவர்னர் வந்து 2-3 ஸ்டேட்டு கூட ஒரே ஒருத்தரே வந்து கவர்னராக போடலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜும் சிலப்போ போடுவாங்க. கவர்னர் வந்து பொதுவாக எப்படி போடுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்லேருந்து அந்த மாநிலத்திலேருந்தே வந்தவங்க வந்து போட மாட்டாங்க. வேறு ஸ்டேட் பர்சனை தான் போடுவாங்க எப்போதுமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்திய அரசியலமைப்போட எந்த பகுதியில் வந்து என்னென்னா அடிப்படை உரிமைகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான டாபிக் தான். எந்தெந்த பகுதியில் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். முதல் பகுதியில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்தியா பேர் வந்து இந்தியா, அதுக்கு இன்னொரு பேர் பாரத் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 28 ஸ்டேட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் என்னென்னா 8 யூனியன் பிரதேசம் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? முதல் பகுதியில். 2வது பகுதியில் வந்து ஃபுல்லாக குடியுரிமை எப்படி வந்து பெறணும், எதை பண்ணால் வந்து நம்மளுக்கு குடியுரிமை ரத்து பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. 3வது பகுதியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள், நம்மளுக்கு என்னென்னலாம் அடிப்படை உரிமைகள், நம்ம எதெல்லாம் அரசாங்கத்திட்ட கேட்கலாம், நம்மளுக்கு அடிப்படை உரிமைகள் தரலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டில் கேஸ் போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த அடிப்படை உரிமைகள் டாபிக் கீழே பகுதியில் சொல்லியிருக்காங்க. 3வது பகுதியில். பகுதி 4ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து நம்ம நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா, அரசாங்கம் வந்து என்னென்னலாம் மக்களுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அந்த காலத்தில் வந்து இவங்க அரசியலமைப்பு கொண்டு வரும்போதே என்னென்னா அரசாங்கம் இதெல்லாம் பண்ணணும் மக்களுக்கு, இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணணும் மக்களுக்கு வந்து செய்யும்போது, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது, லா போடும்போது, சட்டம் போடும்போது,
எல்லாமே வந்து என்னென்னா இதை வந்து ஞாபகத்தில் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நலனுக்காக எழுதப்பட்டது தான் நெறிமுறை கோட்பாடு. இதை வந்து ஃபாலோ பண்ணி தான் அவங்க சட்டம் போடணும் அப்படின்றது அரசாங்கத்துடைய கடமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் டிபிஎஸ்பி அப்படின்னு பகுதி 4ல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 25 பகுதி இருக்குது. ஸ்டார்டிங்கில் 22 தான் இருந்துச்சு. அப்புறமா என்னென்னா ஒன்று டெலீட் பண்ணாங்க. அப்புறமா 4 வந்து புதுசாக புகுத்துனாங்க, புதுசாக வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. இதனால் இப்போ 25 பகுதி இருக்குது. சரிங்களா? இந்த பகுதியில் வந்து பகுதி 3ல் அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்டவணையை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. அட்டவணையில் பின்வரும் அட்டவணையில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா 8வது அட்டவணை. 8வது அட்டவணையில் தான் வந்து மொழிகளை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு வந்த புதுசில் வந்து 14 மொழி தான் இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா 22 மொழி இருக்குது. அப்புறமா ஒரு 8 மொழி சேர்த்துட்டாங்க பின்னாடி, 3 சட்டத்திருத்தம் மூலயமா சேர்த்துட்டாங்க. இப்போ 22 மொழி வந்து அஃபீஷியல் லாங்குவேஜஸாக இருக்குது நம்ம நாட்டில். 11வது அட்டவணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ்னால் இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்லாம் நடக்குதுல்ல, கவுன்சிலர் எலெக்ஷன், கிராமத்து பிரசிடென்ட் எலெக்ஷன், இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் 11வது அட்டவணையில் வச்சுருக்காங்க. 4வது அட்டவணையில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பாராளுமன்றத்தில் 2 சபை இருக்குது, லோக்சபா, ராஜ்யசபா. ராஜ்யசபாவுக்கு இன்னொரு பேர் மாநிலங்களவை அப்படின்லாம் வந்து பார்த்துருப்போம். அந்த மாநிலங்களவை இருக்குல்ல, அந்த மாநிலங்களவையில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எத்தனை பேர், ஒரு ஸ்டேட் இருக்குன்னா எத்தனை பேர், யூனியன் பிரதேசத்துக்குன்னா எத்தனை பேர் அப்படின்னு மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. இதை வந்து இந்த அட்டவணை கீழே தான் சொல்லியிருக்காங்க. 4வது அட்டவணை கீழே அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதான் 4வது அட்டவணை. 6வது அட்டவணையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பட்டியலின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஏரியாஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. பட்டியலின மக்கள் அவங்களுடைய பகுதிகளெலாம் வந்து என்னென்னா ஸ்பெஷல் ரைட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அதை பற்றிலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. 6வது அட்டவணையில் சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த மாதிரி மொத்தம் 12 அட்டவணை இருக்குது. அரசியலமைப்பு வந்தப்போ 8 மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறமா ஒரு 4 வந்து புதுசாக புகுத்துனாங்க. இதையும் வந்து நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? மாநில சட்டமன்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நிதி மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் எடுக்கிற மசோதாவை தான் நிதி மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் எடுக்கிற மசோதாவை யாருடைய பரிந்துரை இருந்தால் அதை வந்து அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் நிதி மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். இதுவே பாராளுமன்றம்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம்னா யாரோட அனுமதி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, குடியரசுத் தலைவரோட அனுமதியோடு தான் வந்து என்ன பண்ண முடியும், பண மசோதாவை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றம்னா ஆளுநர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பாராளுமன்றம்னா யார்கிட்ட வாங்கணும்னா ஜனாதிபதிக்கிட்ட வந்து என்னென்னா அவங்க பரிந்துரை பண்ணால் தான் வந்து என்ன பண்ண முடியும், அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இப்போ இன்னொன்று மசோதா வச்சு தான் கேட்டிருக்காங்க. எவ்வகை மசோதா இந்திய பாராளுமன்றத்தோட 2 அவைகள், 2 அவை இருக்குல்ல பாராளுமன்றத்தில், மக்களவை, மாநிலங்களவை, லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 அவை இருக்குது, தனித்தனியே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றணும். எந்த மசோதாவை தனித்தனியாக 2 அவையிலுமே சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றினா தான் வந்து என்னென்னா சட்டமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. ஏன்னா அரசியலமைப்பையே நம்ம திருத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை நிறையா பேர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும். சிறப்பு பெரும்பான்மையில் வந்து அனுப்புனா தான் என்ன பண்ண முடியும், ஓகே சிறப்பு பெரும்பான்மையில் ஓகே சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், அதை மாற்ற முடியும், அரசியலமைப்பையே மாற்ற முடியும். அதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். மற்ற மசோதாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண பெரும்பான்மையில் இருந்தாலே போதும். அதுவும் நிதி மசோதாலாம் பார்த்திங்கன்னா நிதி மசோதா, பண மசோதா, இதுக்கெலாம் வந்து என்னென்னா லோக்சபா மக்களவைக்கு தான் வந்து நிறையா உரிமைகள் இருக்குது, மாநிலங்களவைக்கு அவ்வளோவா உரிமை இல்லை. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் இருக்கும் மசோதாவை பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எத்தனை தேர்தல் ஆணையர்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து ஸ்டார்டிங்கில் அரசியலமைப்பு உருவாக்குனப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்லாம் எலெக்ஷன் நடத்தினப்பெல்லாம் தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் தான் இருப்பார். அதுக்கப்புறமா தான் வந்து என்னென்னா 3 பேரை கொண்டு வராங்க. ஏன் 3 பேரை கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓட்டு போடுற வயசை 21 வயசுலேருந்து 18 வயசாக மாற்றிட்டாங்க. 21 வயசுலேருந்து 18 வயசாக ஓட்டு போடுற வயசை மாற்றினதால என்னாச்சுன்னா நிறைய வேலை அதிகமாக இருக்கும்ல. எல்லோரும் வந்து என்னென்னா எலக்ட்ரல் லிஸ்ட்டில் கொண்டு வரணும், அதனால் நிறைய வேலை அதிகமாக இருக்கும். அதனால் 3 தேர்தல் ஆணையராக மாற்றினாங்க. அதுக்கப்புறமா 3 தேர்தல் ஆணையராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினாங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் மாறினப்போ திரும்ப வந்து ஒருத்தராக மாற்றினாங்க. திரும்ப ஆனால் பரவாயில்ல 3 பேரே இருக்கட்டும், ஏன்னா வேலை ஒர்க் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு 3 பேரே கொண்டு வந்துட்டாங்க. இப்போயும் வந்து என்னென்னா 3 பேர் தான் இருக்காங்க தேர்தல் ஆணையராக. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். முதல் மொழிவாரி மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல மொழி அடிப்படையில் பிரித்து கொண்டு வந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. 1953 பிரிச்சிருப்பாங்க. ஒருத்தர் உண்ணாவிரதம் வந்திருப்பார் இதுக்காக. அவர் பேர் என்னென்னா பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவர் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். அதுக்கப்புறமா வந்து மெட்ராஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆந்திரா பிரிஞ்சு போகும்போதும் கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து மெட்ராஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் சொல்லியிருப்போம். அதனால் வந்து மദ്രാஸ் மீட்பு போராட்டம், அப்புறம் திருத்தணி வேணும்னு கேட்டாங்க ஆந்திராவில் இருக்கவங்க. திருத்தணியை நம்ம கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி என்னென்னா திருத்தணி மீட்பு போராட்டமும் நடந்துச்சு. இதை நடத்தி வச்சவர் யாருன்னா மேப்போ சிவஞானம் அப்படின்ற ஒருத்தர் தான். இவர் சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து இதை நடத்தி வச்சவர். அதனால் முதல் மொழிவாரி மாநிலமாக உருவாக்குனது என்னென்னா ஆந்திராவை தான். நிறைய கமிஷன் போட்டாங்க, நிறைய குழு போடுறாங்க. விடுதலை வாங்கினதுக்கப்புறமா நிறைய குழு போடுறாங்க. இப்போ இந்தியா வந்து பெரிய ஒரு கண்ட்ரி இல்லை, அதை பிரித்து ஆள்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து அப்படியே வச்சுட்டு ஆள்றது ரொம்ப கஷ்டம். அதனால் பிரிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஆனால் பிரித்தா வந்து திரும்ப வந்து பிரிவினை வந்துடும், மக்கள்கிட்ட பிரிவினை வந்துடும். ஏன்னா இந்தியாவில் பன்முகத்தன்மை அதிகமாக இருக்குது. நிறையா பேர் பல மொழி பேசுகிறாங்க, பல மொழி பேசுகிற மக்கள் இருக்காங்க, பல இனத்தவர்கள் இருக்காங்க, பல மதம் சேர்ந்தவங்க இருக்காங்க. இதனால் பிரிவினை வரும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் தான் ஆந்திராவை வந்து ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலமாக பிரித்தாங்க. அதுக்கப்புறமா ஃபசல் அலி குழு போடுவாங்க. அந்த குழுவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி மொழி வாரியாக பிரிங்க, ஆனால் இந்த மொழி பேசுகிறவங்க இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா தான் மொழி வாரியாக பிரித்தாங்க. இந்தியா கண்ட்ரி ஃபுல்லாகவே என்னென்னா கிட்டத்தட்ட 14 ஸ்டேட்டு தான் ஃபஸ்ட்டு பிரிச்சுருப்பாங்க. 1956 இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14 மாநிலம் தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து 28 மாநிலம் இருக்குது. அப்புறமா குட்டி குட்டியாக நிறையா பிரிஞ்சு இப்போ 28 மாநிலமாக இருக்குது. அப்போ வந்து 14 ஸ்டேட் தான் இருந்துச்சு. சரியா? ஃபஸ்ட்டு இதில் பிரித்த மொழிவாரி மாநிலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. அதனால் ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது? 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1978. இதில் ஒரு உரிமையை நீக்கியிருக்காங்க, அடிப்படை உரிமை. அந்த உரிமை என்ன உரிமை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த உரிமைன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. முதல்ல வந்து என்னென்னா அடிப்படை உரிமைகள் முதல்ல வந்து 7 இருந்துச்சு. அப்புறமா வந்து சொத்துரிமை நீக்கி இப்போ அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. சரியா? சொத்துரிமை ஏன் நீக்கினாங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து என்னென்னா சொத்துரிமை கவர்மெண்ட் வந்து என்னென்னா பிரித்து கொடுங்க, லேண்டு நிறையா பேர் வச்சுருந்தாங்க, அது மாதிரி பிரித்து கொடுங்கலாம் சொல்லும்போது அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில பிரச்சனை வந்துச்சு. அவங்க வந்து இதை ஒரு காரணமாக காட்டி கோர்ட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து என்னென்னா சொத்துரிமை வந்து வேண்டாம், அது அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணி சொத்துரிமையை எடுத்துட்டாங்க. இப்போ சொத்துரிமை எந்த விதியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 307 இருக்குது. முன்னாடி எங்கே இருந்துச்சுன்னா 31 இருந்துச்சு. விதி 31 இருந்த சொத்துரிமை வந்து இப்போ விதி 300Aக்கு போயிடுச்சு. இப்போ வந்து என்னென்னா சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது, சட்ட உரிமை தான். ஜஸ்ட்டு இந்த சட்ட உரிமை வந்து எனக்கு வயலேட் ஆகுது, சட்ட உரிமை எனக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. அங்கே அடிப்படை உரிமை வந்து என்னென்னா நம்மளுக்கு தரலை கவர்மெண்ட் அப்படின்னா கோர்ட்டில் நம்ம கேஸ் போட முடியும், ஆனால் சட்ட உரிமைக்கு போட முடியாது. இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து நம்ம பாலிட்டி ரிலேட்டட் கொஷின்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது மாதிரி வேறு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வர நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.